தங்கம் திரும்ப 8000 போகுமா சார்? அதிகமா ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தங்கம் திரும்ப 8000 போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உலக வரலாற்றிலேயே முதலாக வெள்ளியினுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 100 தாண்டியது. இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே வெள்ளியினுடைய விலை அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 100 தாண்டியது கிடையாது. ட்ரம்ப் இந்தியா ஒரு டீல் ஒன்று சைன் பண்ண போகிறாங்க, அதாவது யூஎஸும் இந்தியாவும் சேர்ந்து டீல் ஒன்று சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம இந்தியாவுக்கு லாபமா இல்லை சாபமா சார்? இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா, நல்லதா கெட்டதா, அது இந்தியா வெற்றியா அமெரிக்கா வெற்றியா, இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு கண்டிப்பா நமக்கு நஷ்டம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, பட்ஜெட் அன்னைக்கு பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது பட்ஜெட்டினுடைய எதிரொலியினால அது இறங்கல. பட்ஜெட்ல பங்கு பரிவர்த்தனை வரி அப்படின்னு ஒரு வரி இருக்கு, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். அதை பட்ஜெட்ல ஏத்திட்டாங்க. அது யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அப்படின்னோடனே கிட்டத்தட்ட 8% ஏறிச்சு. கிட்டத்தட்ட 6,50,000 கோடி அளவுக்கு கடந்த 25 மாதங்கள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டுல பங்குகளை வித்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். தங்கம் திரும்ப 8000 போகுமா அப்படின்ற கேள்வி எல்லா சைடுமே போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? தங்கம் திரும்ப 8000 போகுமா சார்? தங்கம் திரும்ப 8000 போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனா இங்கிருந்து அதிகமா ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1980ல் 6 மாதங்களில் தங்கத்தொகை விலை 4 மடங்கு கூடியது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அடுத்த 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறவும் ஏறாமல் இறங்கவும் இறங்காமல் ஒரே சீராக இருந்தது. நான் சொல்றது உலக சந்தையில அமெரிக்கன் டாலர்ல வர்த்தகமாகின்ற தங்கத்தினுடைய விலை. இப்போ ட்ரம்ப் வந்ததுல இருந்து கடந்த ஓராண்டு காலத்துல பாத்தீங்கன்னா, நிறைய அவர் இராணுவ போரும் பண்ணியிருக்கிறாரு, வர்த்தக போரும் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன அக்கப்போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த வர்த்தக போர். ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு விதமான வரிகளை அவர் விதிச்சு நிறைய பாடப்படுத்தினாரு. இப்போ கூட ஈரானும் அமெரிக்காவும் ஒமான் அப்படிங்கிற நாட்டுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இந்த இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய கப்பல் படை அதெல்லாம் ஈரானை நெருங்கி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கலாம் அப்படின்ற செய்திகளும் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி போர் சூழல்கள்லாம் இருக்கும்போது தங்கம் விலை ஏறும். ஆனா இந்த தடவை ஒரு கூடுதலாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஏறுது அப்படின்ட்டு பல மீடியா சேனல்ஸ், யூடியூபு, டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாரும் இதை பிரபலப்படுத்தவே பார்க்குறவங்களுக்கும் அடுத்து என்னங்க, காலையில் வாங்கினா மத்தியானம் விலை ஏறிடுது, மத்தியானம் வாங்கினா சாயங்காலம் விலை ஏறிடுது, நம்மளும் கொஞ்சம் போய் வாங்குவோமே அப்படின்னு இதனுடைய ரிஸ்க், இதுல என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரியாம நிறைய மக்கள் இதுல விழுந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம நிறைய பேர் பங்கு சந்தையில டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரியும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்தது. நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், இது இந்த மாதிரி எந்த ஒரு அசெட் கிளாஸுமே ஒரு சீரான வேகத்துல மேல போனா அந்த சீரான வேகத்துல அது தொடர்ந்து மேல போகும். ஒரு உதாரணத்துக்கு, காலையில ஒரு வாக்கிங் போறீங்க அல்ல ஜாகிங் போறீங்க, ஒரே சீரான வேகத்துல நடந்தாலோ அல்லது சீரான வேகத்துல ஜாகிங் பண்ணீங்கனாலும் உங்களால ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் வாக்கிங் போக முடியும். ஆனா உங்க ஒட்டுமொத்த எனர்ஜியும் கொண்டாந்து இறக்கி உசைன் போல்ட்னு மனசுல நினைச்சீங்கன்னு ஒரு 100 மீட்டர் 10 செகண்ட்ல கடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10 செகண்ட்ல 100 மீட்டர் கடந்துருவீங்க. நான் 2வது 10 செகண்ட்ல இன்னொரு மீட்டர் ஓட முடியுமா? அது உசைன் போல்ட்டாலே ஓட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி இந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதீதமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்துல கிரேட்டர் ஃபூல் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஏதோ ஒரு பொருள் மேல ஒரு கிரேஸ் வந்துருச்சுனால் அந்த பொருள் அதனுடைய மதிப்புக்கு விட அதிகமான விலைக்கு வர்த்தகம் நடைபெறும்.
அதீதமா விலை ஏறும். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு தங்கத்துக்கு வந்து ஒரு கிராமுக்கு 8,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். அது 15,000 ரூபாய் போகும். அப்போ ஒரு முட்டாள் வந்து அதை வந்து 15,000 கொடுத்து வாங்குவார் ஒரு கிராம். எதனால வாங்குறாருன்னா, நான் வந்து 15,000 கொடுத்து ஒரு கிராம் தங்கம் வாங்குறேன். நான் ஒரு முட்டாள். ஆனால் என்னை விட பெரிய முட்டாள் நாளைக்கு என்கிட்ட இருந்து இதை 16,000க்கு வாங்கிப்பாரு. அப்ப நான் புத்திசாலி ஆயிடுவேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை வாங்குறாங்க. அதாவது வாங்குறவங்க எல்லாருக்கும் இருக்கிறன்னா தங்கம், அந்த தங்கத்துக்கு மதிப்பு என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சரிங்க, தங்கத்துக்கு எப்படிங்க நம்ம மதிப்பு போடுறது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இப்போ காய்கறி கடையில போய் தக்காளி வாங்குறீங்க. ஆனா தக்காளிக்கு உங்களால வந்து ஒரு சரியான மதிப்பீட போட முடியாது. ஆனா ஒரு நிபுணர்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, ஓகே நாங்க 1 ஏக்கர் நிலம் இவ்வளவு விலைங்க, அதுல ஏறு உழறதுக்கு இவ்வளோ, களை பறிக்கிறதுக்கு இவ்வளோ, அறுவடை செய்யறதுக்கு இவ்வளோ, அதை வந்து அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு கிலோ தக்காளி ஒரு 100 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு போது, சில நேரங்கள்ல மழை இருக்கும், அதனால லாரி வரத்து குறைஞ்சிரும். அப்ப 100 ரூபான்றது 120 ரூபாய் போகலாம். அல்லது அதிகமான விளைச்சல் இருக்கலாம், அப்ப தக்காளி உள்ள வரலாம். அப்ப 100 ரூபான்றது 80 ரூபாய் போகலாம். ஸோ அது வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபாய் கூட குறைய இருந்தா அது வந்து ஒரு அக்செப்டபிள். திடீர்னு தக்காளி 2,000 ரூபாய் போகுதுன்னு வச்சுங்களேன். கேள்வி என்னன்னா, 2,000 ரூபாய்க்கு வந்து அது ஒர்த்தா? அப்ப கேட்க கூடாது, அது எப்படி சார் தக்காளிக்கு எப்படி சார் 2,000 ரூபாய் வேல்யூ இல்லைன்னு உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது பொதுவாகவே நமக்கு தெரியும். ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு தக்காளி 100 ரூபாயில இருந்து 2,000 ரூபாய் போகுதுனாக்கா, ஆக்சுவலா இந்த மாதிரி நடந்தது ஒரு தடவை இந்தியாவில். அப்போ நம்ம வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவ்வளவு வேலைலாம் கொடுத்து தக்காளி வாங்கி நம்ம வந்து சாம்பார் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளிக்கு மாறுதலா நம்ம வந்து புளியை வச்சு குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் வந்து அதீதமான விலை ஏறி போயிடுச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. தக்காளியை தான் போட்டு சாம்பார் வைக்கணுமா, அதுக்கு ஒரு மாறுதல் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தங்கம் வெள்ளியில என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அதீதமா விலை ஏறும்போது உண்மையான பயன்பாட்டுக்காக யாருமே வந்து தங்கம் வாங்கல. இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு ஏறிடும், நாளைக்கு வாங்கினா நாளைக்கு ஏறிடும் அப்படின்னு கிரேட்டர் ஃபுல் தியரி இதை வச்சு ரொம்ப ஏறுச்சு. அந்த மாதிரி ஏறும்போது என்ன ஆகும், ஒரு காலகட்டத்துல அடடே இவ்வளவு ஏறி போச்ச இந்த குறுகிய காலகட்டத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போ அதீதமா இறங்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ள வந்து வாங்குவாங்க திரும்ப, அப்ப அதீதமா ஏறும். அது அந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ், தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் கூடியது அப்படின்னு போடுவாங்க. ஒரு 10 ரூபாய் ஏறினா 10 ரூபாய் இறங்கினாலே அது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க சேனல்ல. இப்ப 10,000 ரூபாய் ஏறுது, 10,000 ரூபாய் இறங்குது ஒரே நாள்ல. இந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, நாங்க பங்குச்சந்தையில அந்த வாலட்டிலிட்டிக்கு ஒரு மெஷர் கொடுப்போம். நாங்க அது ஒரு நம்பர் கொடுப்போம், இதுதான் இந்த வாலட்டில் நம்பர் அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 அப்படின்னு ஒரு இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகளுடைய ஆவரேஜ் நிஃப்டி 50. அதுக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இப்போ 13ல் இருக்கு. ஸோ 13ல் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த ஓராண்டு காலத்துல அது 13% ஏறுவதற்கோ அல்லது 13% இறங்குவதற்கோ அடுத்த ஓராண்டு காலகட்டத்துல அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 அல்லது 2% மேலேயே கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உலக வரலாற்றிலேயே முதலாக வெள்ளியினுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 100ஐ தாண்டியது. இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே வெள்ளியினுடைய விலை அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 100ஐ தாண்டியது கிடையாது. முதல்ல இதாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ அது வந்து உலக அளவுல $70 இருந்தது. நேத்து பார்த்தா $88. அது கிட்டத்தட்ட 20% இருந்தது. இன்னைக்கு பார்த்தா திரும்ப $70. ஸோ ஒரே நாள்ல 20% ஏறுது, ஒரே நாள்ல 20% இறங்குது. தங்கமும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் தங்கமும் வந்து ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டியில தான் இருக்குது. ஸோ பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த ஹை வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் பங்குச்சந்தையில இது வந்து ஐதர் டாப்பிங் அவுட் ப்ராசஸ் ஆர் பாட்டமிங் அவுட் ப்ராசஸ். அதாவது ஒன்று இது உச்சத்துல இருக்குது அல்லது ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்குது அப்படின்னு.
ஆனா இந்த விலையில தங்கம் கீழ்மட்டத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால இது மேல் மட்டத்துல தான் இருக்குது. ஸோ இங்க இருந்து தங்கம் ஏறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதே நேரத்துல ட்ரம்ப் வந்து அதிரடியா ஏதாவது ஈரான் மேல ஒரு போர் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாம இருக்கணும். அப்படிலாம் செஞ்சால் திரும்ப தங்க விலை, வெள்ளி விலை ரெண்டுமே ஏற ஆரம்பிச்சிடும். ஏறக்குறைய புதிய உச்சம் வந்து நம்ம ஆல்ரெடி தொட்டுட்டோம். இதுக்கு மேல அந்த உச்சம் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம் வச்சுருப்பாங்க, அதாவது கல்யாணம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு வார கணக்கில் பார்க்குறப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தங்கம் விலை இன்னும் குறையும், நம்ம அப்போயே வாங்கிக்கலாம், இல்லை இதை விட தாண்டிடுமா, இது கரெக்டான டைம் வாங்காமல் விட்டுருவோமா அப்படின்ற ஒரு பதட்டம் நிலவிக்கிட்டே தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த பதற்றம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சுன்னு தான் இருக்கும். என்னைக்கு உலகத்துல எந்த நாட்டிலையும் போர் வராது, எந்த நாட்டிலையும் பிரச்சனைகள் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதோ அப்பதான் தங்கத்தோட விலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் குறையாதுன்னு இல்லை, குறையும். அது திடீர்னு ஏறும், அகைன் திரும்ப இறங்கும், திரும்ப ஏறும். இந்த வாலட்டிலிட்டி இது வந்து இன்னும் அடுத்த சில மாதங்களுக்கு இந்த வாலட்டிலிட்டி தொடர்ந்து இருக்கும். அதனால ஒரு கண்டிப்பா வாங்கியே ஆக வேண்டும் அப்படின்றதால் ஒழிய நீங்கள் தங்கம் வாங்குவதை குறைந்தபட்சம் சில மாதங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. ஓகே சார். சார் இப்போது என்னோட அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, அந்த ட்ரம்ப்னு அடிக்கடி சொன்னீங்க. ஸோ ட்ரம்ப் இந்தியா வந்து ஒரு டீல் ஒன்று சைன் பண்ண போகிறாங்க, அதாவது யூஎஸும் இந்தியாவும் சேர்ந்து டீல் ஒன்று சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து லாபமா இல்லை சாபமா சார்? ஏன்னா இது எனக்கு புரியல. ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஆயில் வந்து அங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன இழக்கிறோம்? இது வந்துட்டு இது ரொம்ப மறைமுகமாக இருக்குது சார். என்ன பெனிஃபிட் யாருக்கு அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியல அந்த ட்ரேடை நம்ம படித்தோம் அப்படின்னா. ஸோ இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? இது என்ன பிஜேபி என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றதே எங்களுக்கு புரியல. அதாவது பிஜேபி என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத விட முதல்ல வந்து ஒரு அரசாங்கத்துக்கும் இன்னொரு அரசாங்கத்துக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு பேசும்போது அதை நம்ம பிஜேபின்னு சொல்லக்கூடாது, அது அரசாங்கம்னு தான் சொல்லணும். ஓகே, கட்சி வேற, அரசாங்கம் வேற. சரிங்களா? அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, எனக்கும் என் மனைவிக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்தது கிடையாதுங்க, ஒரே ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், எப்படிங்க, ஆச்சரியமா இருக்குதுங்க, ஏன்னா வாரத்துக்கு ஒரு சண்டையாவது வருது எங்க வீட்டுல, எப்படிங்க இத்தனை வருஷமா சண்டையே இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாரு, என் மனைவி எது சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் எப்படிங்க சண்டை வரும்? மனைவி ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம எதிர்த்து பேசினா மட்டும்தாங்க சண்டையே வரும். மனைவி எது சொன்னாலும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, சண்டையே வராது இல்லை அப்படின்னாரு. சோ அது போல அந்த ஒரு நல்ல கணவர் இருக்காரு இல்லையா, அவருடைய நிலையில தான் இந்திய அரசாங்கம் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் கூட நம்மளால போராட முடியாது. அவர் வந்து அதாவது அவர் சொல் பேச்சை கேட்கலன்னா அவங்களை அழிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், சைனாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 245% வரி அப்படின்னு போட்டாரு. அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்குதோ அதை விட அதிகமான கச்சா எண்ணெயை சைனா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா நமக்கு என்ன சொன்னாங்க, நீங்க கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு கூடுதலாக 25% வரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சைனாவுக்கு எதிராக அந்த கூடுதல் வரி போட்டாங்களா? போடல. சைனாவுக்கு அந்த குறைவான வரி விதிப்புல தான் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கின்ற அனைத்து யூரோப்பியன் கண்ட்ரியுமே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் அவங்க கச்சா எண்ணெய் வாங்கத்துல கேஸ் வாங்குறாங்க, சரிங்களா? ஆனா அவங்களுக்கு எல்லாம் எதனா கூடுதல் வரி போட்டாரா? போடல. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பெருசா வந்து நம்ம போராட முடியாது. நம்ம வந்து பல தடவை நம்ம பார்த்துருக்கோம், இந்தியா பாகிஸ்தான் போரியா நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் நிறுத்தல, நாங்களே தான் நிறுத்தணும்னு இந்தியா சொல்றாங்க. சரி, அதை ட்ரம்ப் ஒரு தடவை சொன்னாருன்னா பரவாயில்ல, 9 தடவை சொல்றாரு, 9 தடவை சொல்லல, 90 தடவை சொல்றாரு. அப்ப என்னன்னா வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்திருக்கின்ற செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இதை ட்ரம்ப் தான் சொல்றாரு, இந்திய தரப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல. இது ஒண்ணு. ரெண்டாவது,
இந்தியாவிலிருந்து வருகின்ற பொருட்கள், அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களுக்கு 18% வரியும், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகின்ற பொருட்களுக்கு 0% வரி. இது எப்படி நியாயம் பாருங்க. நம்ம ஒரு ஏழை நாடு, கஷ்டப்பட்டு பொருளை இது பண்ணி அனுப்பினா நாங்கள 18% வரி போட்டுப்பாங்க. ஆனா அவங்க அங்கிருந்து பொருட்களை இங்க கொண்டு வந்தாங்கன்னா, ஏற்கனவே இந்தியர்களுக்கு என்னன்னா ஒரு வெளிநாட்டு பொருட்கள் மேல ஒரு மோகம் இருக்கும். உள்நாட்டு பொருட்களை வச்சுங்கிறது கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க. வெளிநாட்டு பொருட்கள் மேல ஆல்ரெடி மோகம் இருக்குது. அது 100%, 200% வரி போட்டவே அந்த காசு கொடுத்து வாங்கினாங்க. இப்ப வரியே போடக்கூடாது அப்படின்னா, அப்ப வெளிநாட்டு பொருட்கள் தான் எல்லாரும் வாங்குவாங்க. அப்ப உள்நாட்டு உற்பத்தி பிரச்சனைக்கு உள்ளாகும். இது அதுக்கு அடுத்தது நம்முடைய இந்தியாவினுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு $86 பில்லியன், ஒரு வருஷத்துக்கு $86 பில்லியன். ஆனா இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லுகிறாரு, இந்தியா அமெரிக்காவிடமிருந்து $500 பில்லியன் பொருட்களை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இப்போ நம்ம ஏற்றுமதி பண்றோம், நம்ம இறக்குமதி பண்றோம். நம்ம ஏற்றுமதி அதிகமா இருந்து இறக்குமதி குறைவா இருந்தாதான் நம்ம கொடுக்க வேண்டிய டாலர் குறைவா இருக்கும், நமக்கு வருகின்ற டாலர் கூடுதலா இருக்கும். அந்த டாலர் நமக்கு சர்ப்ளஸ் கேஷ் இருக்கும். ஏன்னா நம்முடைய நாடு அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற நாடு. ஆனா இப்ப அவர் சொல்ற மாதிரி 500 பில்லியனுக்கு நம்ம பொருட்கள் வாங்கினா $500 பில்லியன் நம்ம அவங்களுக்கு டாலர்ல கொடுக்கணும். நம்ம கிட்ட ஏதாவது டாலரு. ஆனா இன்னும் சில தெளிவுகள் இல்லை. அதாவது இந்த $500 பில்லியன் ஒரே ஆண்டுலயா அல்லது 5 ஆண்டு காலத்திலயா அல்லது 10 ஆண்டு காலத்திலயா, அந்த நிட்டிகிரிட்டிஸ் அந்த இது இன்னும் தெளிவா தெரியல. இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன். இந்தியா அமெரிக்காவிடமிருந்து போயிங் விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு $80 பில்லியன் அளவுக்கு போயிங் விமானங்களை வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டதாக ஒரு செய்தி வந்திருக்குது. இது என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க பக்கத்து வீட்டுல ஒரு ரவுடி இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க கேட்கிறாரு. நீங்க கொடுக்கலன்னா இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணுவாரு, தொல்லை பண்ணுவாரு. நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துறீங்க. அது நீங்க போட்ட டீல் நல்ல டீலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல டீல் கிடையாது. ஆனா வேற விதி கிடையாது. இந்த ரவுடி பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்துதான் அந்த 10,000 ரூபாய் போன போது அப்படின்னு நம்ம தூக்கி கொடுத்துறோம். ஏறக்குறைய இந்த ட்ரம்ப் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரவுடி தான். அதனால இது இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா, நல்லதா கெட்டதா, அது இந்தியா வெற்றியா அமெரிக்கா வெற்றியா, இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு கண்டிப்பா நமக்கு நஷ்டம்தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய தலைவலி நமக்கு விட்டுது அப்படிங்கிற லெவல்ல இது ஒரு இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஒரு நல்ல விஷயம். அது ரவுடிக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது நல்ல விஷயமானா அது நல்ல விஷயம் இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் நாளையில இருந்து அந்த ரவுடி உங்களை தொல்லை பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஆங்கிள் அது ஒரு நல்ல விஷயம்தான். அப்படிதான் பார்க்கணும். மற்றபடி வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீல் நமக்கு ஃபேவரபிளான டீல் கண்டிப்பா கிடையாது. குறிப்பா விவசாய பொருட்களுக்கு இந்தியா வரி விதிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லின்னு வராங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அது இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளை எந்த அளவு பாதிக்கும், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போக போக தான் நமக்கு தெரியும். சார், இப்போது இந்த 2026 பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் 12.2 lakh crores கிட்ட, அதாவது 12.5 லட்சம் கோடி கிட்ட நாங்கள் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்போ மார்க்கெட் வேறு பட்ஜெட் அன்னைக்கு பயங்கரமாக கீழே விழுந்துச்சு, அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் நான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குமா சார்? அதாவதுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லதா, அல்லது எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லதா, அல்லது டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்கம்னு இருந்தால் எல்லாத்துலேயும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 12,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, 12 லட்சம் கோடியா, ஓகே, அது போதுமா போதாதா அப்படிங்கிறதுலாம் அது இரண்டாம் பட்சம். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இந்த பட்ஜெட்டுக்கு அலாட் பண்ணுற காசெல்லாம் எப்படி செலவாகுது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பிரிட்ஜை கட்டுவாங்க, அது 100 கோடி செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜு தரம் இல்லாமல் இருக்கும், அதை ஒரு 20 கோடி செலவு பண்ணி அந்த பிரிட்ஜை இடிப்பாங்க.
அப்புறம் திரும்ப புது பிரிட்ஜ் கட்டுவாங்க. அதுக்கு திரும்ப ஒரு 130 கோடி செலவு பண்ணுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்கு அவங்க செலவு பண்ண காசு மொத்தம் 250 கோடி. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம், எந்த அளவுக்கு பிரிட்ஜ் எல்லாம் வந்து இடிச்சிட்டு திரும்ப கட்டுறாங்க. ஒரு ஆந்திரால ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கிறாங்க. அது பொதுவா பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து வளைவா தான் போகணும். அது நேரா போய் அப்படியே செங்குத்தா திரும்புது. அதேபோல சமீபத்தில மும்பைல ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு 4 வழியா பாதையா போகுது. அப்படியே அப்ரப்ட்டா 2 வழி பாதை ஆகுது. இந்த மாரிலாம் வந்து என்ன சொல்றது? அவங்க இஷ்டத்துக்கும் ஏதோ பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு அரசாங்கம் பட்ஜெட் அலோகேஷன் நெறைய பண்றேன்னு சொல்றத விட்டுட்டு, நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா வந்து இருக்கிற காசு தான். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடு கிடையாது. அதனால காசு நெறைய கிடையாது. அதனால இஷ்டத்துக்கு வந்து அலோகேஷன்லாம் நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ண முடியாது ஒரு அரசாங்கம். ஆனா அலோகேட் பண்ற பணம் ஒழுங்காக செலவு செய்யப்படுகின்றதா? அதாவது அந்த அளவு தரமான ஒரு ரோடு போடுறாங்களா? தரமான பிரிட்ஜ் கட்டுறாங்களா? அப்படின்றத வந்து கண்காணிச்சு செஞ்சாங்கன்னா, அது வந்து ஒரு நாட்ட நல்லா முன்னுக்கு கொண்டு வருமே தவிர, மற்றபடி வந்து இந்த மாரி நாங்க வந்து அலோகேஷன் இன்கிரீஸ் பண்ணாங்க. அலோகேஷன் இன்கிரீஸ் பண்ணா என்ன நடக்குது? அங்க வந்து லஞ்சம் அதிகமாயிடுது. ஊழல் அதிகமாயிடுது. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த பணம்லாம் வந்து பொதுமக்களா இருக்கிற நமக்கு ஏதாவது தெரியுதா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நான் வந்து துபாய்ல இருக்கிறேன். இங்க வந்து கார்ல போறேன். இந்த நாடு மக்கள் தொகைலாம் ரொம்ப குறைவு. இங்க வந்து ஒரு சிற்றரசு இருக்குது. 7 சிற்றரசுகள் ஒண்ணா சேர்ந்து தான் ஒரு நாடா இருக்கிறாங்க இங்க. அந்த 7 சிற்றரசுல வந்து துபாய் ஒரு சிற்றரசு, இன்னொரு சிற்றரசு வந்து ரசல் கைமா அப்படின்ட்டு ஒரு சிற்றரசு. அங்க நான் எதுக்கோ போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட பேசினிருந்தேன். ஏங்க உங்க நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டேன். எங்க நாட்டோட மக்கள் தொகை 2.5 லட்சம் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு நாடு. நாடுன்னா முழு நாடு கிடையாது. அது ஒரு சிற்றரசு. ஆனா ஒட்டுமொத்த மக்கள் தொகையா 2.5 லட்சமா. ஆனா 2.5 லட்சம் பேர்ல எத்தனை பேர் கார் வச்சிருப்பாங்க? சென்னையில மட்டுமே மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி இருக்கும். அந்த 1.5 கோடியில எத்தனை பேர் கார் வச்சிருப்பாங்க? அத்தனை பேரும் வந்து ரோட் டாக்ஸ் கட்டுறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கின்னு ரோடு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டா, சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போற வரைக்கும் டோல் இருக்குது. ஆனா ரோடு ஆக மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோவே எடுத்து அதை வந்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாரு. சோ நீங்க பாருங்க, நீங்க வர்ற வருமானத்துல 30% டாக்ஸ் கட்டிடுறீங்க. சர்சார்ஜ் சேர்ந்து ஒரு 5% 35% கட்டிடுறீங்க. 35% டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கிற காசுல போய் கார் வாங்க போனா அந்த கார்ல ஜிஎஸ்டி 50% கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 20% ரோட் டாக்ஸ் கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க. அந்த இன்சூரன்ஸ்ல ஒரு ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து இப்போ பெட்ரோல் வாங்க போனா பெட்ரோல் மற்ற நாட்டில் 50 ரூபாய் இருக்குதுன்னா நம்ம ஊரில் 100 ரூபாய் இருக்குது. அதில் 50 ரூபாய் கூட காசு கொடுத்து பெட்ரோல் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் டோல் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் இருக்குது. அதுக்கு ஒரு டோலுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் டோல் கட்டுறீங்க. இவ்வளவு பணத்தை வாங்கிக்கின்னு அங்க ரோடு சரியில்லை. அப்புறம் நீங்க 12 லட்சம் கோடி ஒதுக்குனா இப்போ 24 லட்சம் கோடி ஒதுக்குனா அதை பத்தி ஒரு பொதுமக்களுக்கு என்ன இது? பொதுமக்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு செலவு பண்ணி கார் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ரோடு ஒழுங்கா இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மற்றபடி இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஆளுங்கட்சி கேட்டிங்கன்னா நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்வாங்க. எதிர்கட்சி கேட்டிங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்வாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல 1/2 மணி நேரம் என்ன பேசுவாங்க தெரியுங்களா? நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம், எங்க ஆட்சியில தான் இது நடந்தது, எங்க ஆட்சியில தான் ரோடு நிறைய போட்டோம் எல்லாம் சொல்லுங்க. ஆனா எங்க ஆட்சியில தான் ஒரு டாலருக்கு ரூபாய் 92 ரூபாய் வந்தது, எங்க ஆட்சியில தான் நாங்க குறைவான விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி அதிகமான விலைக்கு பெட்ரோல் விற்கிறோம், அதெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒட்டுமொத்தத்துல நீங்களோ அல்லது நானோ ஒரு பட்ஜெட் எக்ஸ்பர்ட் கிடையாது, எக்கனாமிக்ஸ் கிடையாது. அதுல எந்த அளவுக்கு பணம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒதுக்கியிருந்தா கரெக்ட், எந்த அளவு ஒதுக்கியிருந்தா தப்பு அப்படின்றது இல்லை. ஆனா நீங்களும் சரி நானும் சரி ஒரு காமன் மேனா நம்முடைய பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பார்வையை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். ஸோ இந்தியாவில் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பார்ப்போம், மாறுவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போம். ஓகே சார். சார் இப்போது மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாரத்தில் மார்க்கெட் எப்படி சார் இருந்துச்சு உங்களோட பார்வையில் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னீங்க பட்ஜெட் அன்னைக்கு பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது பட்ஜெட்டினுடைய எதிரொலியினால் அது இறங்கலை. பட்ஜெட்டில் வந்து பங்கு பரிவர்த்தனை வரி அப்படின்னு ஒரு வரி இருக்கு, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். அதை வந்து பட்ஜெட்ல ஏற்றிட்டாங்க. அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த வரிகளை குறைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க.
எல்லாரும் அந்த வரியை குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது அந்த வரியை ஏற்றின உடனே பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 2 நாட்களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொன்ன உடனே பங்குச்சந்தைகள் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. பட்ஜெட் அன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அப்படின்னோடனே கிட்டத்தட்ட 8% ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹைலேருந்து ஒரு 4% இறங்கி இப்போ ஏறக்குறைய அந்த பட்ஜெட் அன்னைக்கு எங்க இருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் ஒரு 1% கூடுதலா இப்போ இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுடைய எதிர்காலம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, நம்முடைய நாட்டினுடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஒரு ஆசியாவில் இருக்கிற மற்ற பங்குச்சந்தைகள் ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு 10 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய பங்குகள் வந்து 100 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு நிறுவனம் 10 ரூபாய் லாபம் சம்பாதிச்சா அந்த பங்கு வந்து 200 ரூபாய்க்கு விற்கும். இது வேல்யூவேஷன் வந்து ஆல்ரெடி ரொம்ப அதிகம். இதனால தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்முடைய நாட்டில் பங்குகளை வித்துட்டு மற்ற லோவர் வேல்யூவேஷன் இருக்கிற நாடுகளை நோக்கி போறாங்க. ஸோ ஏற்கனவே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட 6,50,000 கோடி அளவுக்கு கடந்த 25 மாதங்கள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டில் பங்குகளை வித்திருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு பங்குச்சந்தையில் ஆர்வம் காமிக்கல, விற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அந்த பங்கு பரிவர்த்தனை வரியை ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பங்குச்சந்தை ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. அந்த உச்சத்திலிருந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட கொடுக்காது. அதாவது நீங்க பணத்தை வந்து வங்கி வைப்பு நிதியில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருமோ அந்த வருமானம் கூட பங்குச்சந்தையில் வராது. நான் சொல்றது 2029 வரைக்கும். நான் 2029ன்னு சொல்லும் போதே உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வரைக்குமே அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பங்குச்சந்தை ஃப்ரெண்ட்லியா, ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. அதனால இந்த பங்குச்சந்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய அபரிதமான ரிட்டர்ன் அடுத்த சில ஆண்டுகளில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி சார். நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.